இவ்வளோ காலம் ஹராம் என்று சொன்னதை இவ்வளோ காலம் எங்களோட இஷ்டத்துக்கு சொன்னோமா? எங்களோட கபாலத்துக்கு உதித்ததை சொன்னோமா? குர்ஆன் வசனத்தை வைத்து ஹதீஸுடைய ஆதாரங்களை முன்னிறுத்து இந்த வகையில் உணவுகள் ஹராம் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சோம். இப்போ திடீரென்று எப்படி ஹலாலா மாறிச்சு என்று கேட்கிறார். இவ்வளவு காலம் எப்படி ஹராம் என்று சொன்ன எங்களோட இஷ்டத்துக்கு சொன்னோமா? அல்லது எங்களோட கபாலத்தில் உதித்ததை சொன்னோமா? இல்லை, குர்ஆனுடைய வசனத்தை வைத்து ஹதீஸுடைய ஆதாரங்களை முன்னிறுத்தி இந்த வகை உணவுகள் ஹராம் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்தோம். அப்ப இன்றைக்கு அதுல இல்லை இது ஹராம் அல்ல இது ஹலால் என்று மக்களுக்கு சொல்வதாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தை காட்டணும். இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சத்தமிடப்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதாக இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வசனத்தை காட்டணும். அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு காலம் நாங்க ஒன்று புரியாம மடத்தனமா ஒன்றை புரிஞ்சு வச்சிருந்தோம் வைங்க. அப்ப இவ்வளவு காலம் மடத்தனமா நாங்க புரிஞ்சு வச்சது தான் இனிமேலும் சொல்வோம் என்று சொல்வது தௌஹீதா? இது மதுஹபை விட மோசமான நிலையா இல்லையா? ஆதாரம் வாதம் சரியா இருக்குது, அந்த நிலைப்பாடு சரியா இருக்குதுன்னா மாற்றிக் கொள்வது இல்லையா? இவ்வளவு காலம் எங்களோட கபாலத்துக்கு உதித்ததை நாங்கள் சொன்னோமான்னு கேட்டா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஒன்றை புரிஞ்சு கொண்டு தப்பா சொல்லிவிட்டோம், திருத்தி கொள்ள மாட்டோமா? திருந்துவது இல்லையா? திருத்தி கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பூஜை செய்வது கூடும் என்று சொன்னோமா? அது சிறுக்குன்னு தான் சொல்றோம். அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்கு பூஜை செய்வது சிறுக்கு. மாமிசத்தை பூஜை செய்தாலும் சிறுக்கு, தானியத்தை பூஜை செய்தாலும் சிறுக்கு. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி பூஜை செய்வது கூடாதுதான். கூடாது என்றால் அந்த செயல் கூடாது, அந்த செயல் ஹராம். அந்த உணவு ஹராமா? அந்த உணவு ஹராம் என்பதற்கு என்ன வாதம், என்ன ஆதாரம்? அதான் இப்ப சரிச்ச. உணவு ஹராம் என்பதற்கு ஆதாரம் இல்லாத போது அதை ஹராமாக்காதீர்கள் என்பது நம்முடைய நிலைப்பாடு. அந்த செயற்பாடு சிறுக்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்வது எப்படி ஹராமோ, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அர்ப்பணம் செய்வது எப்படி ஹராமோ, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்வது எப்படி ஹராமோ, அந்த நேர்ச்சை செய்யப்பட்ட பொருளும் ஹராம், அந்த நேர்ச்சை செய்யப்பட்ட உணவும் ஹராம், அந்த அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவும் ஹராம், அந்த பூஜை செய்யப்பட்ட உணவும் ஹராம் என்றா இதுக்கு யாரு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் காட்டணும்? நாங்களா நீங்களா? ஹராம் என்று சொல்பவர்கள் தான் ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். நீங்க தான் ஆதாரத்தை முன்வைக்கணும். உங்களோட ஆதாரம் எது? திரும்ப சுழல்வாதம். மீண்டும் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இஹ்லால் செய்யப்பட்டது. இஹ்லால் என்றால் என்னவென்று விளங்கப்படுத்தி விட்டோம். இஹ்லால் என்ற கருத்தின் சொல் கருத்து எப்படி அர்த்தம் மாறிவிட்டது என்பதை ஆதாரத்துடன் நிரூபித்து விட்டோம். திரும்ப இஹ்லாலுக்குள்ள நுழைந்தால் சரி வருமா? சரி வராது. வேறு ஆதாரங்கள் காட்ட முடியுமா? ஏதாவது உங்களுக்கு வாதம் வைக்க முடியுமா? முடியாது. உங்களுடைய வாதப்படி இஹ்லால் என்றது சப்தமிடப்பட்டது, சப்தமிடப்பட்டது என்ற கருத்து தான் இன்னமும் அதுக்கு நாங்கள் நடைமுறையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே நைஸா சில இடங்கள்ல சப்தமிடப்படாமல் இருந்தாலும் அது ஹராம் தான் என்று நைஸா அந்த அர்த்தத்தை சாகடிக்கிறீங்க. அப்ப அர்த்தத்துல விளையாட்டு போடுபவர்கள் யார்? நீங்கள் தானே. இப்ப அர்த்தத்தை சாகடிக்கிற நீங்க இஹ்லால் என்றால் சப்தமிடப்பட்டது தான், அதுக்கு சப்தமிடப்பட்டது என்றதை தாண்டி வேறு எந்த அர்த்தமும் இல்லை என்பது உங்களுடைய வாதமா இருந்தா அந்த அர்த்தத்தை சாகடிக்க கூடிய நிலையில் அல்லாஹ் அல்லாதவர்களோட பேர்ல சப்தமிடாமல் ஒரு பிராணியை அறுத்தால், அல்லாஹ் அல்லாதவர்களோட பேர்ல சப்தமிடாமல் ஒரு தானியத்தை பூஜை செய்தால் அதுவும் ஹராம் என்று நீங்கள் சொல்கிறீர்களே. சப்தமிடுதல் என்ற அர்த்தத்தை சாகடித்து விட்டு சப்தமிடாவிட்டாலும் ஹராம் என்று சொல்பவர்கள் நீங்க தான் அந்த கருத்துக்குரிய ஆதாரத்தை காட்டணும். சப்தமிடாமல் இருந்தாலும் ஹராம் தான், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடாமல் ஒன்று கொடுத்தாலும் அது ஹராம் தான். இஹ்லால் என்ற வசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு சப்தமிடுதல், சப்தமிடப்படுதல், சப்தமிடப்படாமல் இருத்தல் என்ற எந்த கருத்தும் இருக்குதுதான் என்று நீங்க தான் இப்ப ஆதாரம் காட்டணும். காட்ட முடியுமா? முடியாது. இஹ்லால் என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுதல், அறுத்தலை தான் குறிக்கிறது என்பதற்கு நாங்கள் ஆதாரம் காட்டினோம். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கருத்து மாறிவிட்டது என்பதற்கு நாங்கள் ஆதாரத்தை காட்டிவிட்டோம். சப்தமிடுதல் தான் அதனுடைய கருத்தென்று பிடிவாதமாக நிற்கக்கூடிய நீங்கள் சப்தமிடப்படாத நிலையில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி ஒருவர் அறுத்தால் அதுவும் ஹராம் என்று சொல்கிறீர்களே, அதற்கு நீங்கள் ஆதாரம் காட்டினால்தான் நீங்கள் உங்களுடைய வாதத்தில் உண்மையாளர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப ஆதாரத்தை இப்ப யாரு காட்டணும்? நாங்க காட்டணுமா? நீங்க காட்டணுமா? நீங்கள் தான் ஆதாரத்தை காட்ட வேண்டும். இப்ப நீங்க இவ்வளவு கேட்கறதுனால விவாதத்திலையும் இந்த ஆதாரத்தை நாங்கள் முன்வைத்தோம்.
விவாதிக்க வந்தவர்களுக்கும் இந்த ஆதாரத்துக்கு சரியான பதில் சொல்லவில்லை. உங்களுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிஞர்களிடம் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்புகின்ற நேரத்தில் கூட மலிப்பு விடுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், திசை திருப்பி விடுகிறார்கள். இதுக்கு இப்ப பதில் சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் சொல்கிறான், மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின் வலா சாயிபத்தின் வலா வசீலத்தின் வலா ஹாமின். அல்லாஹ் தஆலா பஹீராவையும் சாயிபாவையும் வசீலாவையும் ஹாமையும் ஏற்படுத்தவில்லை. வலாக்கின்னல்லதீன கஃபரு யஃப்தரூன அலல்லாஹில் கதிப. மாறாக இறைவனை மறுப்பவர்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். வ அக்ஸருஹும் லா யாக்கிலூன். அவர்களில் அதிகமானவர்கள் விளங்கக்கூடியவர்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பஹீரா சாயிபா என்றால் என்ன, வசீலா ஹாம் என்றால் என்ன? புகாரியில 4623வது செய்தி, சயீத் இப்னு அல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால அல் பஹீரத்து, பஹீரா என்றால் அல்லதி யும்னஉ தர்ருஹா லித்தவாகீதி ஃபலா யஹ்லுபுஹா அஹதும் மினன் நாஸ். பஹீரா என்பது பால் கறக்க கூடாது என தடை விதிக்கப்பட்டிருந்த ஒட்டகம். மக்களில் யாரும் அதன் பாலை கறக்க மாட்டார்கள். வஸ்ஸாயிபா, சாயிபா என்றால் கானு யுஸையிபூனஹா லி ஆலிஹத்திஹிம் லா யுஹ்மலு அலைஹா ஷைஉன். சாயிபா என்பது சிலைகளுக்காக நேர்ந்து சுதந்திரமாக திரிய விடப்பட்டு வந்த ஒட்டகம். அதன் மீது எந்த சுமையையும் அவர்கள் ஏற்படுத்துவதில்லை. அம்ர் இப்னு ஆமிர் என்பவர் தான் முதலாவது இந்த சாயிபாவை ஏற்படுத்தினாரு. அதனால் அவர் நரகத்தில் கண்ட என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஒரு செய்தி வருது. வல் வசீலத்து, வசீலா என்பது அன்னாகத்துல் பிக்ரு துபக்கிரு ஃபி அவ்வலி நிதாஜில் இபிலி சும்ம யுஸன்னி பாது பில் உன்சா. வசீலா என்பது முதல் ஈற்றிலும் இரண்டாம் ஈற்றிலும் பெண்குட்டி ஈதுகின்ற இளம் ஒட்டகமாகும். வகானு யுஸையிபூனஹும் லிதவாகீதிஹிம் இன் வஸலத் இஹ்தாஹுமா பில் உக்ரா லைஸ பைனஹுமா தகருன். இதை அறியாம கால மக்கள் என்ன பண்ணாங்க, தங்கள் சிலைகளுக்காக நேர்ந்து சுதந்திரமாக திரியவிட்டு வந்தார்கள். 2 ஈற்றுதலிலும், முதல் ஒட்டகம் 2 ஒட்டகம் ஈற்றுதலிலும் ஆண் குட்டியை ஈனாமல் ஒன்றை அடுத்து மற்றொன்றாக பெண்குட்டியே அமைந்திருப்பதனால, தொடர்ச்சியாக வருவதனால இதுக்கு வசீலா என்று பேரு. வல் ஹாமி, ஹாம் என்பது ஃபஹ்லுல் இப்லி யضربுல் லிராபுல் மஅதூத். அது ஹாம் என்பது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒட்டகங்களை சூழ்கொள்ளச் செய்த பொலி ஒட்டகமாகும். அழகான ஒட்டகம், கவர்ச்சியான ஒட்டகம். அது ஒன்றுக்கு பின் ஒன்றாக என்று பல எண்ணிக்கையில் ஒட்டகங்களை சூழ்கொள்ளச் செய்யும். ஃபைதா கலா லிராபஹு, அந்த இவ்வாறு சூழ்கொள்ள செய்த பின் வதஊஹு லித்தவாகீதி, அவர்கள் சிலைகளுக்காக வேண்டி, அவர்களுடைய தெய்வங்களுக்காக வேண்டி அப்படியே விட்டு வந்தார்கள். வஆஃபஹு மினல் ஹம்லி ஃபலம் யுஹ்மல் அலைஹி ஷைஉன், அதன் மீது எந்த சுமையையும் ஏற்றாமல் அதை சுதந்திரமாக விட்டு வந்தார்கள். எந்த சுமையும் அதன் மீது ஏற்றவில்லை. வசம்மௌஹுல் ஹாமிய, அதனால் ஹாமி, தன் முதுகை பாதுகாத்து கொண்ட ஒட்டகம் என்று பெயர் வச்சு வந்தாங்க. இந்த நாளை அல்லாஹ் சொல்கிறான். இந்த நாளையும் அல்லாஹ் ஏற்படுத்தினானா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த பஹீராவை, வசீலாவை, சாஹிபாவை, ஹாமை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்காக வேண்டி நேர்ந்து பஹீராண்டு ஒட்டகத்தை கொடுப்பாங்க, பாலை கறக்க மாட்டாங்க. வசீலாண்டு ஒட்டகத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுதந்திரமாக நேர்ந்து திரிய விடுவாங்க. பெண் ஒட்டகம் 2 தொடர்ச்சியாக பெண் குட்டிகளை பெற்றதனால அப்படியே விட்டு விடுவாங்க, அதை பயன்படுத்த மாட்டாங்க. சாயிபா என்று சொல்லி சில ஒட்டகங்கள் அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்காக நேர்ந்து விடுவாங்க, அர்ப்பணித்து விடுவாங்க, பூஜை செஞ்சு விடுவாங்க. அந்த ஒட்டகத்தில் ஏறி செல்லக்கூடாது. இந்த ஒட்டகங்களை சாயிபா என்று சொல்லுவாங்க. ஹாம் என்று சொல்லி ஆண் ஒட்டகங்களை வச்சிருந்தாங்க. அது ஒரு நேர்த்தியான ஒட்டகம், பல பெண் ஒட்டகங்களை கருவுறச் செய்யும் அந்த சக்தி உள்ள ஒட்டகமாக இருந்ததனால அந்த ஒட்டகத்திட முதுகுல எதையும் சுமக்க மாட்டார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்து, அர்ப்பணம் செய்து, பூஜை செய்து, அந்த பூஜை செய்த காரணத்தினால், அர்ப்பணம் செய்த காரணத்தினால், நேர்ச்சை செய்த காரணத்தினால் தொடக்கூடாது, பால் அருந்தக்கூடாது, சுமைகளை ஏற்றக்கூடாது, அதை அதனுடைய இறைச்சியை பயன்படுத்தக்கூடாது, அதை குர்பான் கொடுக்கக்கூடாது என்று புனிதமாக்கி வச்சிருந்தாங்க, ஹராமாக்கி வச்சிருந்தாங்க. இந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான், மா ஜஅலல்லாஹு, அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, மின் பஹீரத்தின், எந்த பஹீராவையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, வலா சாயிபத்தின், எந்த சாயிபாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, வலா வசீலத்தின், எந்த வசீலாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, வலா ஹாமின், எந்த ஹாமையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை.
நீ ஹராம் 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 என்று ஓண்ட இஷ்டத்துக்கு சில நிபந்தனைகளை ஏற்படுத்தி இருக்கிறாயே, அதை நான் ஏற்படுத்தினா? நான் ஏற்படுத்தலைன்றான் அல்லாஹ். இந்த ஹராத்தை பாலருந்த கூடாது என்ற தடையை நான் ஏற்படுத்தவில்லை. அதன் மீது சுமைகளை சுமக்க கூடாது என்ற தடையை நான் ஏற்படுத்தவில்லை. அதை பயன்படுத்தக்கூடாது என்ற தடையை நான் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்காக அவற்றை நேர்ச்சை செய்ததனால், அர்ப்பணம் செய்ததனால், பூஜை செய்ததனால், அல்லாஹ் அல்லாதவர்களுடைய சிலைகளுக்காக வேண்டி சத்தமிடப்பட்டதனால் உங்க வாதப்படி அதை பயன்படுத்த கூடாது என்று காஃபிர்கள் தான் வச்சார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அல்லதீன கஃபரு யஃப்தரூன அலல்லாஹில் கதிப. மாறாக காஃபிர்கள் தான் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். இந்த பொய்யெல்லாம் காஃபிர் தான் சொல்லுவான், முஸ்லிம் சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அர்ப்பணம் செய்தால் அந்த பாலை குடிக்க கூடாது என்று ஹராமாக்குவது, இன்று நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரால் பூஜை செய்யப்பட்டால் அறுத்தல் அல்லாதவைகள் ஹராம் என்று சொல்கிறீர்களே, அது யாருடைய சொல்லுக்கு ஒத்ததாக இருக்கிறது? காஃபிருடைய சொல்லுக்கு ஒத்ததாக இருக்கிறது. அந்த காஃபிர் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவன். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவர்கள் யார்? நாங்களா, எஸ்எல்டிஜேயா? பதில் சொல்லுங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லாத வரைக்கும் உங்களுடைய வாதத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என அர்த்தம். மறுப்பு பேசுறீங்க, நமக்கு விளக்கம் சொல்றீங்க என்று வந்திருக்கிறீங்க. ஒரு சில மாற்று கருத்தில் இருக்கும் சகோதரர்கள் என்று மேற்கோள் காட்டி பேசுறீங்க. இந்த வாதத்துக்கு பதில் சொல்லி இருக்கணுமே, ஏன் பதில் சொல்ல முடியவில்லை? பதில் சொல்ல முடியாது. காரணம், அக்ஸருஹும் லா யாக்கிலூன், அவர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள், ஒன்றையும் விளங்க மாட்டார்கள். காஃபிர்கள் எப்படி விளங்காம ஹராமாக்கினாங்களோ அந்த மாதிரி விளங்காம எஸ்எல்டிஜையும் ஹராமாக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். சிந்தியுங்கள், சிந்திச்சு பதில் சொல்லுங்கள், சிந்தித்து ஒரு நிலைப்பாட்டை எடுங்கள். ஒருவருக்கு எதிராக இருக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்கி அல்லாஹ்வின் அதிகாரத்தை கையில் எடுத்து இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை செய்யாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பதிவு செய்கிறோம். ஆதாரம் கேட்டீங்க, நான் ஆதாரம் பதில் சொல்லுங்கள் என்பதை இந்த வாதத்துக்கு பதிலாக பதிவு செய்து கொள்கிறேன்.